வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வந்திருக்கதா ஆறுபடை வீடு இரண்டாம் படை வீடு திருச்செந்தூருக்கு. இன்னைக்கு திருச்செந்தூர் பார்த்தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு பயங்கரமா கூட்டமா இருக்குங்க. வாங்க நம்ம கோயில்கிட்ட போகலாம். கோயில் போற வழி தான் உங்களுக்கு காட்டுவேன். இது கோயில் போற வழி நடந்து போயிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். இந்த இடத்துல கொஞ்சம் கூட்டம் கம்மியா தாங்க இருக்கு. கோயிலுக்கு பக்கத்துல நெருங்கி உங்களுக்கு கூட்டம் அதிகமா இருக்கும். கிட்ட போய் பார்ப்போம் எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு. இடமா கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க தூண்லாம். சரி நம்ம போவோம். கிட்ட நெருங்க இங்க கூட்டம் அதிகமா தாங்க இருக்கு. ரெண்டு புறமும் உங்களுக்கு கடைகள் இருக்குங்க. இதுதாங்க தூண்டுகை விநாயகர் கோயில். இந்த கோயிலை நம்ம கும்பிட்டுட்டு நம்ம முருகன் கோயிலுக்கு போகலாம். பாருங்க, பக்தர்களின் வேண்டுதல் தேங்காய் சிதறி கிடைக்கும். விநாயகர் கோயில் கோவிலுக்கு பக்கத்துல பாருங்க கூட்டத்தை எவ்வளவு கூட்டமா இருக்கு. கிட்ட நெருங்க கூட்டமா தான் இருக்கும். கோவிலுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. கடல் செய்தாங்க. இந்த கூட்டத்தை லைன்ல பாருங்க, எல்லாம் லைன்ல தான் நிற்காங்க. கடலுக்கு கிட்ட வந்துட்டாங்க. இந்த இறக்கம் எப்படி இருக்கு பாருங்க. போற இடம்லாம் மக்களா தான் இருக்காங்க. மக்கள், நீங்கள் கோவிலுக்குள்ளே போய் அர்ச்சனை பண்ண முடியலன்னா கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற அர்ச்சகர்கிட்ட அர்ச்சனை பண்ண கொடுத்தீங்கன்னா அவங்க 100 ரூபா கேட்பாங்க. உள்ளே போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. நீங்கள் வெளியே இருந்து சாமி கும்பிட்டுட்டு போகலாங்க. கடலில் கால் நினச்சிட்டாங்க. ஆனால் கடலில் ஏதோ அசுத்தமாக்கி வச்சுருக்காங்க. கடலில் ஃபுல்லாக அவங்க துணியை ஃபுல்லாக கலத்தி அங்கே கடல்லே போட்டிருக்காங்க. ஏதோ வீடு மாதிரி அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்னு தெரியல. போங்க, நம்ம அப்படி 4 கிழங்கு நடந்து வந்துட்டோங்க. இங்கே வந்தீங்கன்னா கூட்டம் அவ்வளோ இல்லைங்க. மதியம் 12 மணி ஆகுது. 10 நிமிஷம் நின்றிங்கன்னா 4 கிழங்கு குளிச்சுட்டு நீங்கள் சாமி பார்க்க போயிடலாம். அப்படி நம்ம இங்கே நடந்து வந்தோன்னா 100 ரூபா தரிசனத்தில் நிற்கிற லைனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மணி நேரம் ஆகலாம் 100 ரூபா தரிசனத்துக்கு. ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குது. பொது தரிசனம் போனீங்கன்னா அதுக்கு மேலே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தா ஒரு 6-7 மணி நேரம் ஆகலாம் பொது தரிசனம். அதுக்கு உங்கள் உடல்நிலையே பாதிப்பு ஏற்பட்டாலும் ஏற்படலாம். இதனால் நம்ம முருகரை பார்த்துட்டு வாருங்க அப்படின்னு நினச்சிங்க. பொது தரிசனம் தான் போகக்கூடாது, 100 தரிசனம் தாங்க போகணும். இங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்தா நம்ம இப்போ சாமி கும்பிட முடியாதுங்க. நம்ம அன்னதானம் சாப்பிட்டுட்டு ஒரு ஈவினிங் டைம் வரலாம். அப்போ ஃப்ரீயாக தான் இருக்கும். அப்போ வந்தீங்கன்னா நீங்கள் மெல்ல சாமி கும்பிட்டுட்டு மெல்ல கிளம்பாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற கூட்டத்தை பாருங்க. மேலே மாடி மேலே பொது தரிசனம் நிற்குங்க அந்த லைனு, கீழே 100 ரூபா தரிசனம் லைனு. மக்கள், கடல்ல கால் வச்சுட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம அன்னதானம் சாப்பிட போகிறோம். அன்னதானம் சாப்பிட்டுட்டு முருகரை பார்க்க போகலாம். அன்னதானம் சாப்பிட்றதுக்கு பயங்கரமான லைன் நிற்கி. இதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகலாம். சாமி கும்பிட்றதுக்கு ஒரு 5 மணி நேரம் ஆகலாம். மொத்தம் எப்படியும் பார்த்தா இன்னைக்கு ஃபுல்லாக டைம் போயிடும். இது மெல்ல வீட்டுக்கு போகலாம். அன்னதானம் சாப்பிட போகலாம். மக்கள், அன்னதானம் லைனில் போய்கிட்டு இருக்கோம். மெல்ல மெல்ல தாங்க போகுது அன்னதான லைன். வயசானவங்களாம் வந்தீங்க ரொம்ப கஷ்டம்தான். இப்போ நம்ம உள்ளே வந்துட்டாங்க. அன்னதானம் சாப்பிட உட்காந்துருக்காங்க. பாருங்கள், ஒரே டைமில் ஒரு 400-500 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க இந்த ஹால். எல்லாருக்கும் இலையை போட்டு சாப்பாடு வச்சிட்ருக்காங்க. ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் வைக்கிறாங்க. நம்மளுக்கு வச்சுட்டாங்க. சாம்பாரும் ஊற்றிட்டாங்க. ஏதோ கூட்டு வச்சுருக்காங்க, என்னன்னு தெரியல. இப்போ நம்ம பொது தரிசனத்தில் இருக்கோம். 10 மணிக்கு 100 ரூபா தரிசனத்தில் நிற்க கூட இடம் இல்லை. ஒரு 2 கிலோமீட்டர் லைன் நினைச்சு. இப்போ ஒரு 3 மணி போல் பொது தரிசனத்தில் கூட ஆள் இல்லை. அப்படி இங்கே பாருங்க,
சும்மா ஃப்ரீயாக தான் இருக்கு. நீங்கள் எப்போ வந்தீங்கனாலும் காலையில் ஒரு 10 மணிக்கு வந்தீங்கன்னா நேராக கடலுக்கு போங்க. அங்கே கடலில் குளிச்சுட்டு நாளைக்கு அப்படியே குளிச்சுட்டு அப்படியே சாப்பிட போங்க. அன்னதானம் சாப்பிட ஒரு 2 மணி நேரம் ஆகுங்க. மக்கள் அன்னதானத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு மொத்தம் 2-2.5 மணி நேரம் ஆகுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 3 மணி போல் பொது தரிசனத்தை நீங்கள் போகலாங்க. முழு தரிசனம் கூட போக வேண்டாம். ஏன்னா இங்கே பொது தரிசனம் தான் ஃப்ரீயாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் உட்காந்துருக்க பின்னாடி கூட்டமே இல்லை. ஆனால் இங்கே அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துட்டுங்க. இருக்க ஒரு ரூமில் அடைச்சி வச்சு மொத்தமாக ஒரு 1/2 மணி நேரம் இருக்க வச்சு தாங்க வெளியே விட்றாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. 100வது தரிசனம் கீழே பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை. அப்படி இங்கே பொது தரிசனம் பார்த்தீங்கன்னா நிற்க கூட இடம் இல்லை. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்படி தான் மெத்தடா இல்லை என்னென்னு புரியல. நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். பொது தரிசனம் போகிறது ரொம்ப கஷ்டங்க. 4 மணி நேரம் கிட்ட ஆகலாம். நம்ம முருகரை பார்த்தாச்சுங்க, நல்ல மனசார வேண்டிட்டு இப்போ வெளியே வந்தாச்சுங்க. மொத்தம் 4 மணி நேரம் ஆச்சுங்க பொது தரிசனத்தில். அவ்வளோ நேரம் நின்று நம்ம முருகரை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோங்க. நம்ம முருகரை பார்த்துட்டு அப்படி வள்ளி கோகைக்கு போயிட்டு வரலான்னு போனாங்க. வள்ளி கோகையில் அவ்வளோ கூட்டம் இல்லைங்க. 5-10 நிமிஷத்தில் சாமி பார்த்து வெளியே வந்துடலாம். மார்னிங் இந்த மாதிரி கூட்டம் இல்லைங்க. இப்போ பாருங்க, போய் 100 தரிசனம் கூட்டமே இல்லை. நீங்கள் ஈவினிங் வந்தீங்கன்னா ஃப்ரீயாக சாமி கும்பிட்டு போகலாங்க. அது 100 தரிசனம் தாங்க போகணும். பொது தரிசனம் மட்டும் பேராதீங்க, உங்களை வச்சு செஞ்சுருவாங்க. கண்டிப்பாக நீங்கள் 100 தரிசனம் தான் போய் ஆகணும். ஏன்னா இங்கே எல்லாம் ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்து ஈவினிங்கே வாங்க. ஈவினிங் வந்து கடலில் குளிச்சுட்டு நாளைக்கு நாள் குளிச்சுட்டு நீங்கள் அன்னதானம் சாப்பிட்டுட்டு ஒரு 5-6 மணி போல் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். 100 தரிசனம் ஆளே இல்லை, அதில் போங்க. பொது தரிசனம் மட்டும் போயிட்டீங்க, உங்களை ஒரு ஆடு மாடு அடைச்சி வச்ச மாதிரி அடைச்சி வச்சு செஞ்சு விட்றாங்க. சரிங்க, மெல்ல நம்ம நடந்துப்போம். வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஈவினிங் டைம் இந்த கோவிலுக்கு முன்னாடி இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குது. கோபுரம் அப்படி அங்கங்கே மக்கள் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா கடல் அலைகள், அதுக்கு முன்னாடி கருணை கடலை கந்தா போற்றி எப்படிங்க. அப்படி நம்ம கோவிலேருந்து வெளியே போய்கிட்டு இருக்காங்க. ரோட்டுக்கு போகிற இடமெல்லாம் மக்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இருபுறம் உங்களுக்கு கடைகள் இருக்குங்க. உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டு நீங்கள் போகலாங்க. கோயிலேருந்து நம்ம பஸ் ஸ்டாண்டு போய்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். இன்னும் நல்ல வீடியோ வரும் உங்களுக்கு. பாய்.